वागर्थौ विव सम्प्रक्तौ वागर्थौ प्रतिपद्धिये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ। हृदये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओं नमः प्रणभार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ஒன்றவன்தானே இரண்டவனின் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பாற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. ஆர் அறிவார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. பேரறியாத பெரும் சுடர் ஒன்று, பேரறியாத பெரும் சுடர் ஒன்று, அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே. திருமூலருடைய பாடல் இது. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. அந்த அண்ணாமலருடைய பெருமையை யார்தான் அறிந்து கொள்ள முடியும்? அவராலே அறிந்து கொள்ள முடியல, நம்மெல்லாம் எங்க. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. ஆரறிவார் அகலமும் நீளமும் பேரறியாத பெரும் சுடர் ஒன்று. அண்ணாமலை தீபம் நடத்துகிறோம்ல, இங்கே வர்றோம். பேரறியாத பெரும் சுடர் என்ன? அந்த முக்கன் முதல்வனாகிய பேரறியாத பெரும் சுடர் ஒன்று, அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே. அதன் வேரையும் அடியையும் முடியையும் காண்பதற்கு இருவர் சென்றனர், இருவராலும் காண முடியவில்லை. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இப்படி திருமூலர் பெருமானை விவரிக்கிறார். அடுத்தாற்போல் அவ்வை பிராட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேவர் குறளும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் ஒரு வாசகம் என்று உணர். கடைசியில் என்ன சொன்னாங்க? கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். அதாவது திருவாசகமும் திருமூலர் சொல்கிறதும் ஒன்றே தான் அப்படிங்க. அதற்கு நமக்கு சான்றுகள் உள்ளன. உதாரணமாக ஐயா சொன்னாங்க, உபதேசம் சொல்லி, ராஜேந்திரன் ஐயா. அந்த திருமூலர் உபதேசத்தில் முதல் பாடலாக விண்ணின்றெழுந்து, ஆகாயத்திலிருந்து வந்து எங்கேருந்து வர்றாரு? விண்ணின்றெழுந்து வினை கீழாய், விண்ணின்றெழுந்து வினை கீழாய் தன் நின்ற தாழை தலைக்காவல் முன்வைத்து. சுவாமி அங்கேருந்து வர்றார். என்னுடைய வினை கீழாய், என்னுடைய கர்ம வினைகள் எப்படியோ அதற்கு ஈடாக எனக்கு உடம்பு கொடுத்து இந்த உலகத்தை படைத்து இதில் என்னுடைய கர்ம வினைகளை நான் அனுபவித்து அந்த வினைகளை தீர்த்து மும்மலங்களை அகற்றி தனு கரண புவன போகம் என்ற நான்கையும் எனக்கு அளித்து இறைவன் என்னை இங்கு அனுப்பி வைத்து தன் நின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து. சுவாமி காத்துக்கிட்டு இருக்காரான். இவனுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம், ஆனால் இவன் சொன்னபடி செய்கிறானா இல்லையான்னு சொல்லி பக்கத்துலேருந்து பாதுகாக்கிறார். இன்றைக்கி இங்கே திருவாசகம் திருவிழா நடக்குது, இங்கே வர்றானா இல்லை சினிமா கொட்டு நல்ல பெரிய சினிமாலாம் போட்டிருக்காங்க அங்கே போகிறானான்னு சுவாமி காக்கிறார். நம்ம தலை நின்ற தலைக்காவல் முன்வைத்து அப்புறம் என்ன பண்ணுறாராம்? சுவாமி உள்ளே போகிறார். என்ன உள்ளே போய் என்ன செய்கிறார்? உருக்கிறார். ஒன்னின்று உருக்கி தன்னின்ற தலைக்காவல் தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து ஒன்னின்று ஒருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண் கொடுத்து அந்த களிம்பு அறுத்தானே அப்படிங்கிறது. இதை சாமி சொல்கிறார். யார்? திருமூலர். இதே கருத்தை நம்முடைய மணிவாசக பெருமானும் கூறுகிறார். வான் பழித்து மண் புகுந்து. அப்புறம் என்ன பண்ணுறாராம்? திருமூலர் சொன்ன மாதிரி விண்ணின்று எழுந்துங்கிற மாதிரி இவர் வான் பழித்து
மண் புகுந்து ஊன் பழித்து, என்னது ஊன் பழித்து, எப்படி திருமூலர் உள்ளத்தில் புகுந்தாரோ அதே போல் மணிவாசகரும் கூறுகிறார். ஊன் பழித்து உள்ளம் புகுந்து ஆட்கொண்ட வள்ளல். ரெண்டு பேரும் ஒரே கருத்து தானே சொன்னாங்க. ஔவையார் அதே தான் சொன்னார். இப்போ நம்முடைய மணிவாசக பெருமான் இதிலிருந்து ஒருபடி மேலாக செல்கிறார். எப்படி செல்கிறார் என்றால், இருவரும் திருமூலரும் திரு மாணிக்கவாசக பெருமானும் இறைவனை விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறக்கி கொண்டு வருகிறார்கள். அதன் பின் எவ்வாறு அந்த பரம்பொருள் அவர்களுக்கு அருள் செய்தது என்பதை விளக்குகிறார்கள். ஆனால் மாணிக்கவாசக பெருமான் ஒருபடி மேலே சென்று அவரை தனக்கு மட்டும் வைத்து கொள்ளாமல் இந்த மண்ணிற்கு கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு கொண்டு செல்கிறார். அந்த குறிப்பிட்ட இடங்கள் எவை என்றால், இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மாணிக்கவாசகர் பிறந்த தலம் எது? மாணிக்கவாசகர் பிறந்த தலம் எங்கே? திருவாதூர். இது பக்கம் மதுரை பக்கம் இல்லையா? மதுரை பக்கம் இல்லைங்களா? அவர் எங்கே பணிபுரிந்தார்? எங்கே பணிபுரிந்தார் தெரியாதா? மாணிக்கவாசகர் எங்கே பணிபுரிந்தார்? மதுரையில் பாண்டிய மன்னனிடம் மந்திரியாக இருந்தார் தானே. பணிபுரிந்த இடம் மதுரை, தென்னாடு. அதற்கப்புறம் அவருக்கு திருவடி தீட்சை கிடைத்தது திருப்பெருந்துறை. இறைவனுடன் அவர் ஒன்று சேர்ந்தது சிதம்பரம். சரிங்களா? இதுதான் முக்கியமான மணிவாசகருடைய வாழ்க்கையில் முக்கியமான இடம்பெற்ற இடங்கள். விண்ணிலிருந்து இறைவன் வருகிறார், மண்ணுக்கு கொண்டு வருகிறார், பின் மதுரைக்கு கொண்டு செல்கிறார், பின் திருப்பெருந்துறை கொண்டு வருகிறார். இந்த பாட்டு கேளுங்க. விண்ணாளும் தேவர்க்கு மேலான வேதியனை, மேலான வேதியனை, விண்ணாளும் தேவர்க்கு மேலான வேதியனை, மேலான வேதியனை. விண்ணிலிருந்து கொண்டு வர்றார். எங்கே கொண்டு வர்றார்? இப்போ மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை, மன்னாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை மண்ணுலக்கு கொண்டு வந்து விட்டார். அப்புறம் எங்கே கொண்டு போகிறாரு? தன்னார் தமிழர்க்கும் தன்பாண்டி நாட்டானை, தன்னார் தமிழ் அழிக்கும் தன்பாண்டி நாட்டானை, தன்பாண்டி நாட்டானை. அவர் வேலை செஞ்ச இடம் அங்கே கொண்டு போயிட்டார். அடுத்தாப்புல எங்கே கொண்டு வரணும்? திருப்பெருந்துறை. பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், திருப்பெருந்துறை கொண்டு வந்துட்டார். அடுத்தாப்புல எங்கே கொண்டு போனோம்? எங்கே கொண்டு போனோம்? சிதம்பரம் கொண்டு போகணும்ல. கொண்டு போனாரா? இல்லை. எங்கே கொண்டு வந்தார்? பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட, நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய், அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய். சாமி எங்கே கொண்டு போகிறாரு? சிதம்பரத்துக்கு கொண்டு போனார். எங்கே கொண்டு வந்தார்? உங்கள் ஊருக்கு கொண்டு வந்திருக்கார். எங்கே? அண்ணாமலை. கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய். அப்படியாக மணிவாசக பெருமான் இறைவனை விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறக்கி மதுரை கொண்டு சென்று, பின் திருப்பெருந்துறை கொண்டு சென்று திருவண்ணாமலை கொண்டு வந்தார். யார்? மாணிக்கவாசகர் இறைவனை எங்கே கொண்டு வந்தார்? எங்கே கொண்டு வந்தார்? திருவண்ணாமலை கொண்டு வந்தார். ஆனால் மாணிக்க வாசகரையே திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்தது யார்? உங்கள் சிவகுமார் ஐயா. அந்த மாணிக்க வாசகரையே திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல், ஆண்டுதோறும் நீங்கள் இங்கு இந்த திருவண்ணாமலை தீபம் என்ற பெருவிழா எடுப்பது போல் சென்ற ஆண்டிலிருந்து மாணிக்க வாசகருக்கு இப்பொழுது பெருவிழாவும் எடுத்து வருகிறார். மாணிக்க வாசகரை திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து விழா எடுத்த பெருமை திரு சிவகுமார் ஐயா அவர்களை சாரும். இறைவன் அவருக்கு நன்றாக உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட வாழ்க்கையை கொடுத்து இந்த தொண்டை பரப்புமாறு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு 2 கருத்துக்களை தங்கள் முன் வைத்துவிட்டு நான் அமர்கிறேன். முக்கியமாக நான் பௌதிகத்துறையில் இன்னும் பணிபுரிகிறேன். பௌதிகத்துறையில் குறிப்பாக மருத்துவ சிகிச்சை, கேன்சர் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ரேடியேஷன் ஃபிசிக்ஸ் என்று சொல்லுவார்கள், அதில் நான் இன்னும் பணிபுரிகிறேன். எனவே
இந்த மெய்ஞானமும் விஞ்ஞானமும் மாணிக்கவாசகரின் திருவாசகத்தில் எங்கு சேருகின்றன என்று நாம் ஒரு சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு, இப்பொழுது ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய மெய்ஞானத்தை நிரூபிப்பதற்கு விஞ்ஞானம் தேவையில்லை. மெய்ஞானத்தை நிரூபிப்பதற்கு விஞ்ஞானம் தேவையில்லை. இருந்தாலும் இருப்பினும் ஒரு சில கத்துக்குட்டிகள் 2 வருடம் கல்லூரி சென்றுவிட்டு சிவபெருமானவர் நடராஜர் இவர் என்று தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். அவர்களின் கவனத்திற்கும் வரும் தலைமுறை விஞ்ஞான ரீதியாக படித்து வருவதால் அவர்களின் கவனத்திற்கும் இந்த கருத்தை நாம் நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும். முக்கியமாக இந்த ஒரு கருத்தை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் வாழும் பூமி என்பது, இந்த பூலோகம் என்கிற பூமி சூரிய மண்டலத்தில் ஒரு சிறு பகுதி. எந்த அளவுக்கு சிறு பகுதி என்றால், இந்த சூரிய மண்டலத்தை நீங்கள் ஒரு பெரிய கால்பந்து மைதானமாக தாங்கள் கற்பனை செய்து கொண்டால், இந்த சூரிய மண்டலம் ஒரு கால்பந்து மைதானம் என்று கற்பனை செய்து கொண்டால், அந்த கால்பந்து மைதானத்தின் நடுவில் ஒரு கால்பந்தை வைத்தால் அதுதான் சூரியன். இந்த மைதானம் சூரிய மண்டலம், அது நடுவில் அந்த கால்பந்து, அதுதான் சூரியன். இப்போ அதிலிருந்து ஒரு 100 அடி தள்ளி, நீங்கள் உங்கள் ஊரில் சொல்லுவீங்களா மல்லாட்டம். மல்லாட்டம் என்னது? மல்லாட்டம்னா என்ன? நிலக்கடலை. எங்கள் ஊரில் எல்லாம் நான் மதுரைக்காரன், வேர்க்கடலைன்னு சொல்லுவோம், இல்லை நிலக்கடலைன்னு சொல்லுவோம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 15 ஆண்டுகள் இருக்கும், இங்கு அருகில், உங்கள் ஊருக்கு மிக அருகில் கலசபாக்கம் என்ற ஒரு ஊர் உள்ளது. அதன் பக்கத்தில் பூண்டி என்று மற்றொரு ஊர் உள்ளது. அங்கு பூண்டி சுவாமி என்ற ஒரு பெரிய ஞானி இருந்தார், அவதூத்த ஞானி. யாராருக்கு பூண்டி சாமியை பற்றி தெரியும்? கை தூக்குங்க. போயிருக்கீங்களா அவர் சமாதிக்கு? பெரிய சுவாமி. அந்த பூண்டி சுவாமி அவருடைய நேரடி சீடர்கள் ஒரு 108 அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை ஒரு புத்தகமாக பகிர்ந்து அதை ஆந்திராவில் உள்ள ஒரு நண்பர் தமிழ் வடிவில், புத்தக வடிவில் அதை ஏற்றினார். அந்த புத்தகத்தை என்னிடம் கொடுத்து இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுங்கள் என்றார். நான் அதை முயற்சி செய்யும்போது 3வது அத்தியாயத்தில் எனக்கு தடங்கள் வந்து விட்டது. அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டேன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஏனென்றால் ராதாகிருஷ்ணன் என்று ஒரு அவருடைய சீடர் மணியக்காரர் இருந்தவர் பக்கத்தில், அவர் சுவாமிகிட்ட ரொம்ப நெருக்கம். சுவாமி அவருக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவார். ஒரு முறை இந்த மணியக்காரர் ராதாகிருஷ்ணன் சுவாமியிடம் சென்றபோது, அது என்னங்க மல்லாட்டம் தொழும்பு எழுதி கடாஸ் அப்படின்னு அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அது என்ன மல்லாட்டம் தொழும்பு எழுதி கடாஸ். எனக்கு மல்லாட்டம் தொழும்பும் புரியலை, எழுதி கடாஸுங்கிறதும் புரியலை. என்னடா செய்கிறேன்னு சொல்லி ஒரு ராதாகிருஷ்ணன் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயா மல்லாட்டம்னா இங்கே வந்து வேர்க்கடலை நிலக்கடலை, எழுதி கடாசுனாக்கா ரிசைன் பண்ணிட்டு வா நீ அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்வார். எனவே அவர் சொல்லியபடி அவர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் ராஜினாமா செய்த 2 மாதத்திற்குள் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து சுவாமி சொல்லி இவர் ராஜினாமா செய்தனால் அவர் தப்பித்தார் என்ற சரித்திரம் உங்களுக்கு அங்கே கிடைக்கிறது. எதற்காக கூறுகிறேன் என்றால், மாணிக்கவாசகர் கொண்டா சொன்னார் இல்லையா, தன்னார் தமிழ் வளர்க்கும் தென்பாண்டி நாட்டானார். அந்த பாட்டில் என்ன சொன்னார்? தன்னை பின்னாளும் தேவருக்கு தன்னார் தமிழ் அழிக்கும் தென்பாண்டி நாட்டு, சங்கம் வளர்த்த தமிழ்னு சொல்லுவாங்க. எனவே மாணிக்கவாசகர் அதை தான் கூறுகிறார். சரி, இப்போ வந்து இன்னொரு கருத்து என்னவென்றால், இந்த நான் கூறியபடி நீங்கள் ஒரு கால்பந்து மைதானமாக இந்த சூரிய மண்டலத்தை எடுத்துக்கொண்டால், நடுவில் அந்த கால்பந்து, அதிலிருந்து ஒரு 100 அடி தள்ளி ஒரு மல்லாட்டம் என்பதை வைத்தால் அதுதான் இந்த பூமியின் அளவு. சரி, அது பூமி. இந்த சூரிய மண்டலம் என்பது எப்படி? இந்த சூரிய மண்டலம் என்பது நாம் பால்வெளி கேலக்ஸி என்று சொல்லக்கூடிய இந்த மின்வெளி மண்டலத்தில் 1 கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்களில் ஒன்று. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் கனடாவையும் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய இந்த நார்த் அமெரிக்கா கண்டம், வட அமெரிக்க கண்டத்தை எடுத்து, அந்த கண்டத்தில் ஒரு மணல், அந்த ஒரு மணல், அது கிரைன் ஆஃப் சாண்ட் என்று சொல்வார்கள், அந்த மணல் தூசு, அந்த மணல், ஒரு மணல் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன மணல், அவ்வளவுதான் அந்த சூரிய மண்டலம். ஒரு அமெரிக்கா, வட அமெரிக்கா அந்த கண்டத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் அங்கு ஒரு சிறு மணலை வைத்து அதுதான் இந்த சூரிய மண்டலமான. அப்படி இந்த பால்வெளி மில்கிவே கேலக்ஸி என்று சொல்லக்கூடிய இந்த கேலக்சியில்
பல கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்கள் உள்ளன. இதேபோல் இந்த கேலக்ஸி என்று சொல்லக்கூடிய கேலக்சிகள் பல கோடிக்கணக்கான கேலக்சிகள் உள்ளன. ஏனென்றால் முன்பெல்லாம் ஒவ்வொரு கேலக்சியாக கண்டுபிடிக்கும் பொழுது அவர்கள் பல டெலஸ்கோப், அதாவது தொலைநோக்கி என்று சொல்லக்கூடிய டெலஸ்கோப்புகளை முதலில் அனுப்பியதுக்கு ஹபிள் டெலஸ்கோப், அதுக்கப்புறம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், அதற்கப்புறம் அவர்கள் அனுப்பியது பல சேட்டலைட்டுகள், இந்த மாதிரி பிளாங்க் சேட்டலைட் இவெல்லாம் அனுப்பி இந்த விண்வெளி எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்த பொழுது அவர்களுக்கு ஒரு கேலக்சி அல்ல, பல கோடிக்கணக்கான கேலக்சிகள் கிடைத்தன. அவர்கள் அதற்கு எண்கள் கொடுத்தார்கள், பெயர் கொடுக்க முடியவில்லை. முதலில் மில்கிவே என்றார்கள், ஆண்ட்ரோமீடா என்றார்கள், ஸ்பைரல் கேலக்சி என்றார்கள். பெயர் கொடுக்க முடியாததால் எண் கொடுத்தார்கள். இப்பொழுது அந்த எண்களை பல ஆயிரக்கணக்காக தாண்டிவிட்டன. எதற்காக நான் கூறுகிறேன் என்றால், இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை விஞ்ஞானம் இன்னும் எட்டவில்லை. பிரபஞ்சத்தின் எல்லையை விஞ்ஞானம் எட்டவில்லை. இந்த உண்மையை இருந்த இடத்திலேயே, நம் ஊரிலேயே, இந்த திருவண்ணாமலையிலேயே அடி அண்ணாமலையில் அமர்ந்த இடத்திலிருந்து நமக்கு கொடுத்தவர் மாணிக்கவாசகர் பெருமான். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் தொலைக்காட்சி கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே பல மேலை நாடுகள் இந்த உலகம் தட்டை என்று நினைத்து கொண்டிருந்த காலத்திலேயே நமக்கு இந்த உலகம் ஒரு உண்டை, உண்டை என்றால் உருண்டை, உலகம் மட்டுமல்ல, இந்த அண்ட பகுதியில் உள்ள அனைத்து கோளங்களும் உருண்டை என்று உண்மையை கூறியது யார்? நம்முடைய மாணிக்கவாசக பெருமான். எந்த ராக்கெட்டில் போனார்? அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம். எப்படி சுவாமி இருக்கும்? அளக்க முடியுமா? அளப்பெரும் தன்னை அளக்க முடியாது. எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? வளப்பெரும் காட்சி, கண்கொள்ளா காட்சி. சரி, எத்தனை இருக்குது? கணக்கில்லை. ஒன்றினுக்கொன்றின் நின்று எழில் பகரின், ஒன்றினுக்கொன்று நின்று எழில் பகரின் எத்தனை இருக்கும்? 101 கோடியின் மேற்பட விரிந்தன. எத்தனை கோடி? 101 கோடியின் மேற்பட விரிந்தன. சாமி புரியலை, உதாரணம் சொல்லுங்கன்னா, எல் நுழை கதிரின் துண்ணனுப்புறையன்னு. உங்கள் வீட்டில் ஜன்னலில் போய் பாரு, அந்த ஜன்னலில் வெயில் வருதா? அந்த வெயிலில் தூசி தூசியாக மின்னுதா? ஆமாம் சாமி, எல் நுழை கதிரின் துண்ணனுப்புறையன்னு. இன்றைக்கி இவங்க அனுப்புகிற படமெல்லாம் எக்ஸாக்ட்லி அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி இந்த விண்வெளி காட்சிகள், நீங்கள் இந்த விண்வெளி அஸ்ட்ரானமி என்று சொல்லக்கூடிய இந்த விண்வெளி விஞ்ஞானம் நமக்கு அளிக்கக்கூடிய பல இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப், பிளாங்க் சேட்டலைட் அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தீர்களானால், மாணிக்கவாசகர் என்று என்ன உதாரணம் கொடுத்து சென்று விட்டாரோ அப்படியே இருக்கின்றது. எப்படி போனார்? சிறிது நேரத்திற்கு முன்பு சங்கராச்சாரிய ஐயா அவர்கள் இந்த அமெரிக்காவில் உள்ள கவ்வை ஆதீனத்தை பற்றி குறிப்பிட்டார்கள். அது கவ்வை ஆதீனம், அது பேரே இறைவன் கோவில் என்று இருந்தாலும் அதற்கு அந்த சிவ சுப்பிரமணிய வைத்த பெயர் ஆதீனம் என்றே பெயர் வைத்தார். அவருடைய குரு யோகசுவாமி என்று ஜாஃப்னாவில் இருந்தவர். அவர் இருந்த இடத்திலேயே அண்டச்சராச்சரம் எல்லாம் சிவசிவா, அண்டச்சராச்சரம் எல்லாம் சிவசிவா, என் அகத்தின் உள்ளே கண்டு கொண்டேன் சிவசிவன்னர். எங்கே பார்த்தாரா? எங்கே பார்த்தார்? அண்டச்சராச்சரம் எல்லாம் ராக்கெட்டில் போனார். சிவனுடைய கருணை. இப்போ மாணிக்கவாசகர் இன்னொரு வரி போடுறார். இவ்வளவு சொல்லிட்டு 101 கோடியின் மேற்பட விரிந்தன எழுநுழை கதிரின் துண்ணனு புறைய சிறியாக பெரியவன் தெரியும். இதெல்லாம் இந்த பெருமான் இருக்காரே, அவர் தான்ப்பா எல்லாத்துக்கும் பெருசு. நீ பார்க்குற இந்த அண்டச்சராச்சரம் விஞ்ஞானம் இந்த எல்லையை எட்ட முடியாத அண்டச்சராச்சரம் இருக்கே, ரொம்ப சிறுசிடான்னார். சிறியாக பெரியவன் தெரியும்னார். அப்புறம் இந்த அண்டச்சராச்சரத்தின் வடிவு என்ன அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் அதை கண்ணுறமுற்ற போது, இந்த ஹபிள் டெலஸ்கோப் என்பது இந்த அண்டச்சராச்சரத்தை பல கோணங்களிலிருந்து படம் படித்து இங்கே உலகுக்கு அனுப்பியது. இந்த படங்களெல்லாம் தைத்து ஒன்றாக பார்க்கும் பொழுது அது என்ன வந்தது தெரியுமா? அண்டச்சராச்சரத்துடைய படம் என்ன வந்தது? சிவலிங்க வடிவாக வந்தது. இன்றைக்கி நீங்கள் போய் கூகுளில் போய் பாருங்கள். இந்த அண்டச்சராச்சரத்தின் வடிவு என்னது? சிவலிங்கம். இப்போ வேதங்கள் சொல்லும், வேதங்கள் ஐந்தாவது இறைவனுடைய 5வது முகத்தை விவரிக்க வந்த வேதங்கள் என்ன கூறும் என்றால்,
व्यक्ताव्यक्तनिरूपितञ्च परमं शत्रुंस तत्त्वादिकं तस्मादुत्तरतत्त्वमक्षरमिति ध्येयं सदा योगिभिः। ओङ्कारादिसमस्तमन्त्रजनकं सूक्ष्मातिसूक्ष्मं परं वन्दे பஞ்சமமேஸ்வரஸ்ய வதனம் வியாபிதேஜோமயம் என்று கூறும். அதுக்கு என்னவென்றால், ஒன்றுமற்ற வெட்ட வெளியாக இருந்த இந்த பராத்பர பரமேஸ்வராகிய இறைவன் உருவமற்று அருவமாக இருந்த வெட்ட வெளியாக இருந்த பராத்பர பரமேஸ்வரர் ஷத்ரிம்ச தத்துவாதிகம் 36 தத்துவங்களாக 36 தத்துவங்கள் என்று நாம் சைவ சித்தாந்தத்தில் கூறுவோம். பல தவறான கருத்துக்கள் உள்ளன. வேதத்தில் சைவ சித்தாந்தத்தை பற்றி குறிப்பிடப்படவில்லை என்று இங்கு சாட்சாத்காரமாக 36 தத்துவங்கள் என்றே கூறுகிறார்கள். யார் சொன்னது வேதத்தில் சித்தாந்தம் இல்லைன்னு? கண்டிப்பாக இருக்கிறது. அது கடுமையாக புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருப்பதால் அதை பலர் அதை அறிவிக்கவில்லை. 36 தத்துவம் என்று தெளிவாக கூறுகிறார். ஷத்ருன்ச தத்துவாதிக்கும். எனவே இந்த சித்தாந்தம் தான் உயர்ந்த சைவ சித்தாந்தம் தான் வேதாந்தத்தை விட முடிந்ததின் முடிவாகி இந்த சைவ சித்தாந்தமே பெரியது என்று இந்த யோகிகள் உன்னை எப்பொழுதும் தியானித்து இருக்கிறார்கள். ஷத்ருன்ச தத்துவாதிக்கம் தஸ்மாத் உத்தர தத்துவமக்ஷரமிதி தியேயம் சதா யோகிபிகி. இதை உண்மையான உயர்ந்த தத்துவம் எது? இந்த சித்தாந்தத்தை உயர்ந்த தத்துவம் என்று உன்னை யோகிகள் எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. எனவே இந்த வேதத்தில் என்ன கூறுகிறார் என்றால், ஒன்றும் அற்ற வெட்ட வெளியாக நீ இருக்கிறாய். 36 தத்துவங்கள் மூலமாக இந்த அண்டச்சராச்சரமாக பரிமாணித்துள்ளாய். சரி, இப்போ நம்ம சாமியை கும்பிடணும். ஒன்றுமற்ற வெட்ட வெளியை யாராவது கும்பிட முடியுமா? ஒன்றுமே தெரியாது கண்ணுக்கு. யாராவது கும்பிடுங்க, என்ன கும்பிட முடியுமா? முடியாது. இந்த அண்டச்சராச்சரத்தை கும்பிட முடியுமா? முடியாது. ரெண்டும் முடியாது. அப்போ என்ன செய்கிறது? எனவே இறைவன் கருணை கூர்ந்து நமக்கு சிவலிங்க வடிவமாக வந்து, இந்த சிவலிங்கம்தான் இந்த அண்டச்சராச்சரம். இந்த அண்டச்சராச்சரம் இந்த ஒன்றுமற்ற வெட்ட வெளியாகிய பராத்பர பரமேஸ்வரமாகிய என்னிடமிருந்து வந்தது என்று கூறி நமக்கு கருணை கூர்ந்து அதையும் அளித்துள்ளார். எனவே இந்த டைம் ஓகே. எனவே நான் கூறிய இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு இந்த திருவாசகமானது 1,20,000 பேர் 1,20,000 பேர் எழுதியிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இதை 1,00,000 கோடி 20 லட்சமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றான ஒரு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து இறைவன் அவருக்கு அருள்வாளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறேன். சிவாய திருச்சிற்றம்பலம்.